ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. ஷோபிகா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, வயசுக்கு வந்துட்டா. பாப்பா வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா. வணக்கம் அனைவருக்கும். பெண்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் சில பெண்களை பார்க்கும்போது அந்த பெண்கள் மீது துளியும் எனக்கு மரியாதை என்பது ஏற்படுவது இல்லை. அதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். அனைவர் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பெண் பிள்ளைகள் வயதுக்கு வருவது என்பது பொதுவான ஒரு நடைமுறை. வயதுக்கு வரும் நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய ஒன்றுதான். பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்தால் அதை கொண்டாடும் வகையில் என் மகள் வயதுக்கு வந்துவிட்டாள், அதற்காக விழா நடத்துகிறோம், வாருங்கள் என்று அழைப்போம். இது பொதுவான ஒரு நடைமுறை. எப்படி வயதுக்கு வந்தாள் என்று நாம் யாரிடமும் விளக்கி சொல்லுவதில்லை. அது ஒரு நாகரிகமான செயலும் அல்ல. ஆனால் இங்கே ஒரு பெண், அதாவது ஒரு தாய், தன் மகள் எப்படி வயதுக்கு வந்தாள் என்பதை புட்டு வைக்கிறாள். அதுவும் சமூக வலைதளத்தில் பல ஆயிரம் பேர் பார்க்கும் வகையில் அதை பதிவு செய்கிறாள். அந்த காணொளியை நீங்களே பாருங்கள். பெயர் துர்கா காந்தி என்று சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் ஒரு பெண். அவருடைய காணொளியை தொடர்ந்து காணுங்கள், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டது. இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஷோபிகாவை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஷோபிகா பாப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா இல்லையா? பெரிய பொண்ணு ஆயிட்டாலா இல்லையா? வயசுக்கு வந்துட்டாலா இல்லையா? அப்புறம் ஷோபிகா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, வயசுக்கு வந்துட்டா. பாப்பா வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா. 4th படிக்கிறப்பே பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். 4th தெரியல, ஆனால் பாப்பாவுக்கு ப்ளீடிங்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆக மாட்டா. 4வது படிக்கிறப்ப எங்கள் வயசுக்கு வருவா, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னர்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் துவைப்பேன். தனியாக இந்த ஜட்டி, சிம்மிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பாப்பாவோட இன்னரில் வந்து நான் பார்த்தேன். பிள்ளை வயசுக்கு இருந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் ட்ரெஸ்ஸுமே பார்த்தா அந்த 1ஆம் தேதியிலிருந்தே இருந்திருக்காப்ப. பாப்பா வந்து 1ஆம் தேதி தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் வந்து அந்த பாப்பாவுக்கு ஆயிருக்கு. ட்ரெஸ்ஸுலலாம் ஆகலை, பேண்டிஸில் மட்டும் ஆகுறது, அந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸில் இருந்தால் மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கும், கம்மியாக தான் இருந்திருக்கும் மாட்டுக்குது. அப்புறம் 8 முடிஞ்சு 9 தான் ஸ்டார்ட். அதாவது 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் தான். ஒரு 4-5 மாதம் தான் ஆனது, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. 9 வயசு தான் ஆகுது. இப்போ என்ன தான் வரும்? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசுல தான் வயசுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. 13 வயசு 8th படிக்கிறப்ப தாங்க 4ஆம் வயசுக்கு வந்தேன். ஆனால் என் மக பார்த்தீங்கன்னா 4th படிக்கிறப்பே வந்துட்டா. நீங்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னா, நல்லபடியாக பண்ணிக்கிறான். அவள் வந்து பீரியட் ஆகிடுவா, வந்து அம்மா இந்த மாதிரி பீரியட் ஆகிட்டேன் அப்படின்பா. அவளோட இன்னர் பார்த்தீங்கன்னா அவளே கசக்கிடுவா. பீரியட் டைமில் மட்டும் கசக்கி என்கிட்ட ஒரு டைம் வாஷ் பண்ணி கொடுத்துருவா. அடுத்து 2வது டைம் நான் நல்லா துவைச்சி காய போட்டுருவேன். பேடு மாற்றுறது எல்லாமே அப்படியே அவளை அப்படியே பழகிட்டா. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதை பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.